ஹே பண்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எங்க அப்பாவோட பைக்ல இப்படி ஒரு ஓரமா நின்னுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? விழுந்தனா என்ன பண்ணுவ பண்டு? ஸ்வாதி அக்கா, அதெல்லாம் நான் விட மாட்டேன். இங்க பாருங்க எவ்வளவு அழகா உட்காந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. நான் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்து உங்களுக்கு எல்லாம் போறாமையா இருக்கா? எங்க பெரியப்பாலாம் எதுவுமே சொல்ல மாட்டாரு. இப்ப பாருங்க, எங்க பெரியப்பா வந்தாருன்னா கூட எதுவுமே சொல்ல மாட்டாரு. டேய் பண்டு, என்னடா பண்ணிட்டு இருக்க? பைக்ல உட்கார்ற சரி, அது என்னடா ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்க? கீழே விழுந்தனா என்னடா பண்ணுவ? இறங்குடா கீழே, எனக்கு அர்ஜென்ட்டா வெளியில போகணும். சீக்கிரமா இறங்கு கீழே. தோ இறங்கிடுறேன் பெரியப்பா. சொன்னா கேட்டியா? பெரியப்பா என்ன ஒரு ரவுண்டு கூட்டு போறீங்களா? இல்ல நான் அர்ஜென்ட்டா போகணும். பாய். அசிங்கப்பட்டான்டா பண்டு. டேய் சிண்டு, என்ன இப்ப எதுக்கு இப்ப சிரிக்கிற? ஆ? இப்ப நான் என்ன அசிங்கப்பட்டுட்டேன் நீங்க இப்ப சிரிச்சிட்டு இருக்க நீ? ஓவரா பண்ணாதடா சிண்டு. யாராச்சும் ஒருத்தர் ஏதாச்சும் ஒரு நடந்துட்டா போதுமே அப்படியே சிரிக்க வேண்டியது. அசிங்கப்படுத்துறதே வேலையா போச்சு. ஹே, அங்க பாரு, நம்ம க்ளோரியும் தியாவும் ஒரே சேர்ல 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாரும் கொஞ்சம் திரும்பி பாருங்களேன். ஹே ஆமாப்பா. ஹே, என்ன ரெண்டு பேரும் ஒரே சேர்ல உட்காந்துட்டு இருக்கீங்க? ஹே, இப்போ எதுக்கு எல்லாரும் இப்படி கக்க பக்கன்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க? இப்போ ஒரு சேர்ல உட்கார்ந்தானே சிம்ரன், என்ன உன்ன மாதிரி நாங்க என்ன குண்டாவா இருக்கோம்? 2 பேரும் ஒல்லியா தானே இருக்கோம். அதனால தான் நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். இதுல என்ன சிரிக்க வேண்டியதுக்கு இருக்கு? எல்லாரும் எதுக்கு இப்ப சிரிக்கிறீங்க? சிம்ரன், ஓவரா பண்ணாத, சரியா நீ? ஹே க்ளோரி, தியா, என்ன ஓவரா பேசுறீங்க? நான் சும்மா தானே காமெடிக்கு தானே பண்ணேன், போர் அடிக்குது. அதனால தான் எல்லாரும் சிரிக்கலாம்னு சொல்லிட்டு காமெடியா தானே பேசிட்டு இருக்கோம். எதுக்கு இப்ப சீரியஸா ஆவறீங்க? ச்சே, சரி, நான் கம்முனு சைலண்டா வாயை மூடிட்டே இருக்கேன். ஹே, எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம சண்டை போட்டுட்டு நின்னுட்டு இருக்கோம் பாருங்க. ஹே நிலா, உங்க வீட்ல உனக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுத்துருப்பாங்களா விளையாடுறதுக்கு? ஏதாச்சும் இருந்தா எடுத்துட்டு வாங்க. நீங்க சென்னையில இருந்து தானே வந்திருக்கீங்க. நிறைய விளையாட்டு பொருள்லாம் வாங்குவீங்களா? ஏதாச்சும் இருந்தா எடுத்துட்டு வாங்க. ஹே ஆமா, எங்க அம்மா எனக்கு ஒரு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்தாங்க. டாக்டர் செட்டு தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை நான் எடுத்துட்டு வரேன். ஆனா அது புதுசா இருக்கு, எடுத்துட்டு வந்தா அது அழுக்காயிடுமே. அதனால தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்னது அழுக்காயிடுமா? விளையாட்டு பொருள்னா விளையாடுனா அழுக்காதான் ஆகும் நிலா. போய் எடுத்துட்டு வா. அதை நம்ம ஓபன் பண்ணி இன்னைக்கு அதை வச்சுதான் நம்ம இன்னைக்கு டைம் பாஸ் பண்றோம். போய் எடுத்துட்டு வா. இதோ பாருங்க, இதுதான் அந்த டாக்டர் செட். எங்க மம்மி எனக்கு வாங்கி கொடுத்த காஸ்ட்லியான டாக்டர் செட். ப்ளூ வித் பிங்க் கலர்ல இருக்கும். எல்லாமே இதுல செட்டா இருக்கும். ஒரு பேபி ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஒரு டோரிமான். அந்த டோரிமான் தான் டாக்டர். இதுதான் அந்த டோரிமான் டாக்டர் செட். அழகா இருக்குல்ல பார்க்கறதுக்கு? எல்லாரும் சொல்லுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நிலா, உண்மையாலே உன் டாக்டர் செட் சூப்பரா இருக்குப்பா. பார்க்கும் போதே விளையாடணும் போல இருக்கியே. நானே டாக்டரா மாறி விளையாடலாமான்னு பாக்குறேன். ஹே, இல்ல பஞ்சு, இதை ஃபுல்லாவே நான் தான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்க போறேன். நான் விளையாடுறேன், நீங்க பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இந்த டாக்டர் செட்டில் நம்மளுக்கு ஒரு பேபி கொடுத்துருக்காங்கல்ல, அந்த பேபிக்கு தான் இப்போது இன்ஜுரி ஆயிடுச்சு. வயிறு இன்ஜுரி ஆன மாதிரி ஒரு ஃபீவர் எல்லாமே வந்திருக்கு. இந்த டோரிமான் டாக்டர் தான் இப்போ அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாரு, டாக்டராக இருந்து. இப்போ நான் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி கொட்டுறேன் பாருங்கள். அச்சிச்சோ, என்ன இந்த பேபி மட்டும் அப்படியே நின்றுடுச்சு உள்ளே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் விளையாட ஆரம்பிச்சிடுறேன். வெல்கம் டு டோரிமான் டாக்டர் செட். இப்போ இந்த டோரிமான் இருக்குல்ல, இதுதான் டாக்டர். ஓகே, இந்த பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆம்புலன்ஸ் போய் பாப்பாவை ஏற்றிட்டு வருது. ரொம்ப எமர்ஜென்சி. பாப்பாவுக்கு வயிறு இன்ஃபெக்ஷன் ஆகி கோல்டு ஃபீவர். காலில் வர சின்ன அடிபட்டிருக்கு. டோரிமான் டாக்டர் பாப்பாவை உடனே பெட்டில் அட்மிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அட்மிட் பண்ணியாச்சு. டோரிமான் டாக்டர் போகிறாரு. ஸ்டெத்தாஸ்கோப் எடுத்து பாப்பாவுக்கு ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போகிறாரு. இப்போ ஹார்ட் பீட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறாரு. ஓ, பாப்பாவுக்கு ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ ஃபீவர் அதிகமாயிடுச்சு. உடனே பாப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. பாப்பாவை திருப்பி படுக்க வைங்க. செக் பண்ணுறாரு. ஹார்ட் பீட் அதிகமாக இருக்கு. ஓகே, பாப்பாவை திருப்பி படுக்க வைங்கன்னு சொல்லிட்டு டோரிமான் டாக்டர் என்ன பண்ணுறாரு? கண்ணாடி போட்டுக்கிறாரு. அவருக்கு கொஞ்சம் லைட்டாக கண்ணு தெரியல, அதனால கண்ணாடி போட்டுக்கிறாரு. கண்ணாடி ஓப்பன் பண்ணவே முடியல. ஓப்பன் பண்ணி போட்டாச்சு. டோரிமான் டாக்டர் கண்ணாடி போட்டுக்கிறாரு. அடுத்தது
பாப்பாக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ண போறாரு? ஃபர்ஸ்ட் ஃபேன் வைக்க சொல்றாரு பாப்பாக்கு. ஹே நிலா, பாப்பாக்கு எதுக்கு ஃபேன்லாம்? பாப்பாவே ஆல்ரெடி குளிர் ஜுரத்துல வந்திருக்கு. ஹே க்ளோரி, சும்மா விளையாட்டுக்கு தானே விளையாடுறாங்க. கம்முன்னு சைலண்டா பாரு. நிலா எவ்வளவு அழகா விளையாடி காமிக்கிறா. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சைலண்டா பாரு க்ளோரி. ஹே, என்னப்பா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? நான் ஒரு டாக்டர் விளையாட்டு தானே விளையாடி காமிக்கிறேன். எல்லாம் சைலண்டா பாருங்க. பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே. அடுத்தது இந்த பிளேட் எடுத்து பக்கத்துல வைக்கிறாங்க. வச்சுட்டு பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் ஜுரம் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்றாங்க. அச்சச்சோ, பாப்பாக்கு ரொம்ப ஃபீவரா இருக்கு. ஸோ உடனே டாக்டர் மெடிசின் பாக்ஸ் எடுத்து திறக்கிறாங்க. அதில் இருக்க மெடிசின், அதாவது இன்ஜெக்ஷன் போட போகிறாங்க. ஓகே, இன்ஜெக்ஷன் எங்கன்னு தேடுறாங்க. இன்ஜெக்ஷன் கிடைச்சாச்சு, மருந்தும் கிடைச்சிருச்சு. இன்ஜெக்ஷனில் மருந்து எடுக்கிறாரு டோரிமான் டாக்டர். இன்ஜெக்ஷனில் மருந்து எடுத்து பாப்பாக்கு போட போகிறாரு. பாப்பா அழுவுறா. என்னை விட்டுருங்க. ஓகே ஓகே, முடிஞ்சது பாப்பா, அவ்வளோதான் முடிஞ்சது. இன்ஜெக்ஷன் போட்டு முடிச்சாச்சு. அடுத்தது மெடிசன் பாக்ஸை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு டெட்டால் எடுத்து பாப்பாக்கு சின்னதாக கால் அடிபட்டிருக்குன்னு சொன்னோம்ல, அதை க்ளீன் பண்ணுறாரு நம்ம டோரிமான் டாக்டர். டெட்டால் போட்டாச்சு. காட்டன் எடுத்து அதை க்ளீன் பண்ணுறாரு. பண்ணிவிட்டு அதை நம்ம ஹேண்ட்லரை வச்சு பிளேட்டில் போட்டாச்சு. ஓகே, சேஃபாக நம்ம பாப்பா க்ளீனிங் முடிஞ்சது. இப்போ பாப்பாக்கு டேப்லெட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பாப்பாக்கு லைட்டாக சளி இருக்கு. ஸோ அந்த சளி சரியாகிறதுக்கு டோரிமான் டாக்டர் மாஸ்க் வச்சிருக்காரு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு அது எடுத்த உடனே பாப்பா சரியாயிட்டா. டோரிமான் டாக்டர் போய் செக் பண்ணுறாரு. பாப்பா சரியாயிட்டா அப்படின்னு சொல்கிறாரு. பாப்பா, ஹே தேங்க்யூ டோரிமான் டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் ஜாலியாக போய் விளையாட போகிறேன். டோரிமான் டாக்டர் என்ன சரி பண்ணிட்டாரு. நான் இப்போ விளையாட போகிறேன். தேங்க்யூ டோரிமான் டாக்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.